இது வந்து ஒரு அப்படின்னா மாநிலம் முழுக்க ஒரே விதமான வாக்குப்பதிவு, ஒரே விதமான ஒரு மனநிலை தான் இருந்திருக்கு அப்படின்னு அதை பார்க்க முடியும். இல்ல, நிச்சயமா கிடையாது. அதாவது சென்னையில இந்த கேடிசிசியில் இருக்கிற ஸ்வீப் வந்து வேற ஒரு இடத்துலயும் நான் பார்க்கல. அந்த அளவுக்கு ஸ்வீப் வந்து எங்கேயும் பார்க்கல. இங்க 16 தொகுதிகள், சென்னையில் இருக்கிற 16 தொகுதிகளில் வந்து 13 இடத்துல அவங்க லீடிங் இருக்காங்க. அந்த ஒரு ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி வந்து வேற ஒரு இடத்துலயும் கிடையாது. அது வந்திருந்தா ஸ்வீப் ஆயிருக்கும். தமிழ்நாடு பூரா ஸ்வீப் ஆயிருக்கும். நாம we would have caught it also. நாம ஒரு டெஃபினெட்லி ஒரு 180 என்ற அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து நம்மளை வந்து எடுத்து சென்றிருக்கும். அது சென்னையில மட்டும் நாம இருக்கிறதுனால இந்த ஈகோ சேம்பர்லாம் நம்ம கேட்டு அதாவது ஸ்வீப்னு கேட்டு இதனாலதான் லாட் ஆஃப் அஸ் நம்ம என்ன நினைச்சோம் பாத்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த அளவுக்கு போகாது என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். அதுதான் நம்ம எல்லா இடத்துலயும் பாக்குறோம். ஒன்னும் செகண்ட் இடத்துல இருக்காங்க, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஆனா ஸ்பிளிட் ரொம்ப தெளிவாக தெரிகிறது. ரவீந்திரன் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக இன்னொரு அம்சம் நம்ம பாக்குறோம். ஒரு மாவட்ட வாரியாகவும் பார்க்கலாம். இப்பதான் திண்டுக்கல் மாவட்டம் கொடுக்குறாங்க. ஒரு தென் மாவட்டங்கள்ல கேட்கறதுனால ஆத்தூர், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், நிலக்கோட்டை, வேடச்சந்தூர்ல திமுக முன்னிலை. 7 தொகுதிகள் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்துல 5 இடங்கள்ல திமுக கூட்டணியும், 2 இடங்கள்ல பழனி, நத்தம், இந்த 2 நத்தத்துல திரு நத்தம் விஸ்வநாதன் போட்டி இருக்கிறாரு. பழனியில அதே போல அதிமுக போட்டி இருக்கு. சிபிஎம் கேண்டிடேட் அங்க நிக்கிறாங்க. இந்த இதுல 7ல 5 திமுக கூட்டணி முன்னிலையும் அதிமுக 2 அப்படிங்கிறதையும் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு முக்கியமான அம்சமும் இதுல இருக்கு. வேடச்சந்தூர் ஒரு பெல்வெதர் கான்ஸ்டிடுவன்சி. இந்த பெல்வெதர் கான்ஸ்டிடுவன்சி கான்செப்டும் இதுல வந்து அடிபடுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா எப்போதுமே வேடச்சந்தூரில் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது இதுவரைக்குமான எல்லா தேர்தலையும் வரக்கூடியது. அப்ப இந்த முறை வேடச்சந்தூர்ல திமுக முன்னிலை அப்படின்னு வரக்கூடிய இப்போதைய சூழல இது வந்து மாறலாம். ஏன்னா இப்போதான் 8-9 சுற்றுகள் இருக்கும்போது அப்ப இந்த பெல்வெதர் கான்ஸ்டிடுவன்சிலேயே ஒரு மாற்றம் தேவைப்படுதா? நீங்க 3 பேருமே அதுல ஒரு பார்வைக்கலாம். ஆர்கே நீங்க? இல்ல, நிச்சயமாக. அதாவது நான் எப்படி என்னுடைய கன்க்ளூஷன்ல வந்தேன்னா, ஒண்ணு இந்த பெல்வெதர் கான்ஸ்டிடுவன்சிஸ் ஒவ்வொரு சோன்லயும் இருக்கிறதுல வந்து நம்ம நண்பர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு. அப்புறம் வந்து ஷோர் ஷார்ட் கான்ஸ்டிடுவன்சி, திமுக தோக்காத கான்ஸ்டிடுவன்சிஸ் எடுத்து அதுல பேசும்போது இப்ப எல்லாமே மாறுது. இப்ப வந்து திமுக தோக்காத கான்ஸ்டிடுவன்சி பாக்குற அந்த இடங்கள்ல கூட பல இடங்கள்ல வந்து இன்னைக்கு திமுக வந்து ட்ரெயிலிங்ல இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பெல்வெதர் என்ற இடங்கள்ல வந்து நம்மளுடைய அந்த புரிதலுக்கு மாறாக வருகின்ற பல விஷயங்கள் நடந்து வேடச்சந்தூர் உட்பட இருக்கின்ற இடங்கள்ல வந்து ரொம்ப மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப முழுக்க என்னை பொறுத்தவரை இது வந்து இதுவரை நான் 30 வருஷம் அரசியல் பார்த்தது ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தலாக 2024 ரவீந்திரன் கூட தெரியும் கரெக்டாக நான் கணிச்சேன். 2021 கரெக்டாக கணிச்சேன். 2026 ஃபுல் அவுட் ஆயிடுச்சு. கணிப்பு பூரா இங்க வந்த பல கணிப்புகள் அப்படிதான் இருந்திருக்குது. நம்ம அதை பத்தி பேசலாம். இதுல பெல்வெதர் கான்ஸ்டிடுவன்சி இல்ல வேடச்சந்தூர், இப்ப திண்டுக்கல் மாவட்டம் இருக்குல்ல அரவிந்த், திண்டுக்கல் மாவட்டமே வந்து கடந்த முறையை விட இந்த முறை டிஎம்கே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் திமுகவுடைய தோல்வி அல்லது திமுகவுடைய வெற்றி பெருமளவு பாதிக்கக்கூடிய இடத்துல இது வேறு விதமா இருக்குது. இதுவும் தற்போதைய நிலை தான். எல்லாமே மாறுதலுக்கு உள்ளதாகத்தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல 7ல 5, அதுல குறிப்பா நிலக்கோட்டையெல்லாம் திமுக இதுவரைக்கும் வெற்றி பெற்றதே கிடையாது. சமீப அல்லது 5-6 தேர்தல் போட்டியிடுறதே இப்பதான் முதல் முறை போட்டிடுறாங்க. அது முன்னிலை. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? கேண்டிடேட்ஸ் தாங்க திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை கேண்டிடேட்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருந்த மாதிரி எங்க யோசிச்சு. திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகல ஒரு மூத்த ஒரு தலைவர் தான். அவரும் கடுமையா பரப்புரை பண்ணாரு. களத்துல குடும்பத்தோடு சென்றெல்லாம் பரப்புரை. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இத்தனை நாள் திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு ஃப்ரீ பாஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனா ஐ பெரியசாமியோட பையன் ஐ பி செந்தில்குமார் இந்த டைம் பழனியில இருந்து திண்டுக்கல்ல வந்து திண்டுக்கல் கொஞ்சம் கேண்டிடேட் ரிஃப்ரெஷிங்கா இருந்திருக்கு. அதனால தான் மக்கள் கொஞ்சம் ஒரு மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பாக்குறேன். நிலக்கோட்டையில் டிஎம்கே நீங்க சொன்ன மாதிரி இப்போ நிக்க மாட்டாங்க, நிக்கிறாங்க. வேடச்சந்தூர் டிஎம்கே ரிட்டைன் பண்றாங்க. போன டைம் டிஎம்கே ஜெயிச்சது ரிட்டைன் பண்றாங்க. ஆத்தூர் ஐ பெரியசாமி கடந்த தேர்தலில் 1 லட்சம் வாக்குகள் அவர் தான் அதிகப்படியான வாக்கு. அதனால அவர் அப்படியே அந்த ரிட்டைன் பண்றாரு. அதான் ஒட்டஞ்சத்திரம் மட்டும் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஒட்டஞ்சத்திரம் இவருன்னு நினைக்கிறேன், சக்கரபாணின்னு நினைக்கிறேன். அமைச்சர் சக்கரபாணி. அங்க 2 சிட்டிங் அமைச்சர்கள் அப்படியே ரிட்டைன் பண்றாங்க. சக்கரபாணியும் ஐ பெரியசாமியும். அவரோட மகன் ஐ பி செந்தில்குமார் வந்து திண்டுக்கல்ல நிக்கிறாரு. வேடச்சந்தூர் எப்படி பாக்குறீங்க? இந்த பெல்வெதர் கான்ஸ்டிடுவன்சி கான்செப்ட் இப்ப ஏதாவது நம்ம ரீவிசிட் பண்ண வேண்டியிருக்குதா? எங்க எலெக்ஷனை ரீவிசிட் பண்ணனுங்க. கம்ப்ளீட்டா ரீசெட் டு பாலிடிக்ஸ், எலக்டோரல் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுல கம்ப்ளீட்டா ரீசெட் ஆயிருச்சு. அதனால இப்ப நம்ம பெல்வெதர் எல்லாம் கிடையாதுங்க. அதுல இன்னொன்னு அம்சம் பார்த்தோம்னா தென் மாவட்டம் மதுரைக்கு அந்த பக்கம் அப்படின்னு தென் மாவட்டத்தில் எடுத்தா திண்டுக்கல் இப்படி இருக்கு இல்லையா? அப்படியே சிவகங்கை பார்த்துருவோம். இப்ப சிவகங்கை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அது வேறு விதமா இருக்கு. நீங்க இப்ப ஒரு மண்டலம்னு கூட பார்க்க முடியாது. சிவகங்கை மாவட்டத்தில் தாவேகாவோட ஆதிக்கம் இருக்குது.
தமிழக வெற்றி கழகம் அங்க இருக்கக்கூடிய 4 தொகுதிகளுமே தாவேகா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். சிவகங்கையில தான் அமைச்சர் பெரிய கருப்புடைய தொகுதியும் வரக்கூடியதாக சிவகங்கை, காரைக்குடி, திருப்பத்தூர், மானாமதுரை இந்த 4லையுமே தாவேகா முன்னிலை. திருப்பத்தூர்ல தான் பெரிய கருப்பன் போட்டிடுறாரு, அங்க அவரு பின்னடைவை சந்திக்கிறாரு. காரைக்குடி உங்களுக்கு தெரியும் 4 முனை போட்டி, அதுல வந்து டாக்டர் பிரபு முன்னாடி இருக்கிறாரு. 3வது இடத்துக்கு தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போறாரு. 2வது காங்கிரஸ் கட்சியினுடைய மாங்குடி, 4வதாக அமமுகவுடைய வேட்பாளர் போறாரு. அப்ப இந்த சிவகங்கை நீங்க வந்து மதுரையில இருந்து இப்ப தென் மாவட்டத்துல திண்டுக்கல் சிவகங்கை பெரிய வித்தியாசத்தை நம்ம பாத்திர முடியாது. எல்லா காரணிகளையும் நம்ம ரவீந்திரநாத் சாமிகிட்ட கூட கேட்கலாம். ஒருவேளை சமூக காரணிகள் மற்ற விஷயங்களை கூட ரஷ் பண்ணி கருத்து சொல்ல முடியாது. திண்டுக்கல்ல 2 தொகுதியும் தோத்துதுன்னா பழனி சிபிஎம், நத்தம் வந்து கூட்டணி கட்சி, அந்த 2 கட்சியும் அந்த 2 தொகுதியிலும் அதிமுக சேர்த்திருக்காங்க, மற்றத்துல 4 சேர்த்திருக்காங்க. ஹோல் மேனேஜ்மெண்ட்லாம் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய இடம். அங்க வந்து தாவேகாவுக்கு ரைஸ் நான் அந்த இடத்துல என்னன்னா இப்ப தாவேகா அங்க வந்து இப்ப சிவகங்கையில மொத்தமா முன்னிலை இருக்கக்கூடிய இடத்துல இருந்து திண்டுக்கல்ல திமுக அதிமுக இருக்குதா அப்படிங்கிறதுக்காக திண்டுக்கல் திமுக அதிமுக தான் இருக்குது. அது அதிமுக 2 திமுக கூட்டணி கட்சியான சிபிஎம்ஐயும் இவர் கே செல்வகுமாரையும் தோற்கடிச்சிருக்காங்க. நத்தத்துல தோற்கடிப்பாங்க. இன்னொரு முக்கியமான மாவட்டத்தையும் பார்த்துடலாம். நம்ம சுத்தி இருக்கிற மாவட்டத்தை பார்த்துட்டோம். சென்ட்ரா தென் மாவட்டத்துடைய மையப்புள்ளி மதுரை அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். தென்காசிக்கு போயிட்டாங்க. நம்ம இங்க அங்க போயிட்டு ரிட்டர்ன் வரணும் பஸ். முதல்ல மதுரையை பார்த்துடலாம். மதுரை பார்த்துட்டு தென்காசி போயிடலாம். மதுரை ஒரு முக்கியமான மையப்புள்ளியாக இருக்கிறதுனால மதுரையிலையும் தாவேகாவுடைய ஆதிக்கம் இருக்கிறது. இது ஒரு அர்பன் ஏரியான்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் மதுரையுடைய 10 தொகுதிகளில் 7ல் தாவேகா முன்னிலை வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். மதுரையுடைய மொத்தமாக 10 தொகுதிகள் இருக்கிறதுல சோழவந்தான், உசிலம்பட்டி, திருப்பரங்குன்றம், மதுரை மத்தி, மதுரை மேற்குல தாவேகா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் மதுரை மத்தியும் மதுரை மேற்கும் முக்கியமான தொகுதிகளாக நம்ம பார்க்குறோம். இங்கேயும் தாவேகா தான் முன்னிலை வைக்கிறது. மதுரை மத்தியில் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போட்டியிட்டாரு. அங்கே சுந்தர்சி அவரை எதிர்த்து போட்டியிட்டாரு. அந்த 2 பேரையும் தாண்டி அங்கே தாவேகா முன்னிலை வைக்கிறது. மதுரை மத்தியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், சுந்தர்சி 2 பேரும் அறிமுகமானவர்கள். 2 பேருக்கும் பெரிய ஈர்ப்பு இருக்குன்னு பார்த்தா போட்டி வந்து 2 பேருக்கு தாண்டி 3வதா தாவேகா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த சார்ட்டை கூட பார்த்தலாம் குயிக்லி. மதுரை மேற்கு அதே போல தான். ரைட், திமுக கூட்டணிக்கு 3 இடங்களும் தாவேகாவுக்கு 7 இடங்களும் முன்னிலை இப்போ இருக்கிறத பார்க்குறோம் 10ல். அதிமுக கூட்டணிக்கு அங்கே எந்த இடத்துலையும் முன்னிலை இல்லை. இது மதுரையினுடைய எண்ணிக்கை. அதேபோல தென்காசி நம்ம பார்த்துடலாம். மதுரை 10ல் 7 தாவேகா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல தென்காசியில் அதிமுக அதிகமாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 தொகுதிகளில் 3ல் அதிமுக முன்னிலை வைக்கிறது. இது கடந்த தேர்தலோடு கிட்டத்தட்ட ஒன்றா வெளிப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு. 2021 சேர்த்தும் பார்க்கும்போது திமுக கூட்டணி 2 இடங்களும் அதிமுக கூட்டணி 3 இடங்களுமாக 5ஐயும் பிரிக்கிறாங்க. தாவேகா இங்க வந்து பெருசா வரல. கடையநல்லூர், சங்கரன்கோயில், தென்காசி, வாசுதேவநல்லூர் இந்த 2லையும் திமுக முன்னிலை வைக்கக்கூடியதா இருக்கு. மற்ற 3லும் அதிமுகவுடைய முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். தென்காசி மாவட்டத்தில் 5 தொகுதியில் 3ல் அதிமுக முன்னிலை வைக்கிறது நம்ம பார்த்துட்டோம். அதுபோல 3 இடங்கள் அதிமுக கூட்டணி. இந்த கடையநல்லூர், சங்கரன்கோயில், ஆலங்குளம் மனோஜ் பாண்டியன் இங்கிருந்து திரு ஓ பன்னீர்செல்வத்தோடு திமுகவில் இணைந்தவர். அதுபோல சங்கரன்கோயில், கடையநல்லூர் இங்க அதிமுக முன்னிலை வைக்கிறது. அப்போ அந்த இடத்துல வந்து ஆலங்குளம் ஏற்கனவே இவர் வெற்றி பெறுவார்னு அவர் கொடுக்கப்பட்ட தொகுதி, அதை இழக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது தென்காசி மாவட்டத்தினுடைய எண்ணிக்கைகளாக பார்க்குறோம். இதை எப்படி பார்க்குறீங்க? மதுரை உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஆர்கே? மதுரையில் கூட மதுரை வெஸ்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா தங்கபாண்டி வந்து ஒரு 1917 ஓட்டுக்கு தான் ஹெடா இருக்காரு. இந்த எல்லாமே வந்து தற்போதைய நிலையில சொல்றோம், மாறுதலுக்கு உட்பட்டது தான். பாதி எண்ணிக்கை தான் முடிந்திருக்கு, இன்னும் பாதியே முடியல. அதான் பாதியே முடியல. 21 ரவுண்ட் இருக்கு மதுரை வெஸ்ட் எடுத்தீங்கன்னா. அப்போ இந்த இது ஹோல்ட் பண்ணுச்சுன்னா டெஃபினட்டா வந்து ஒவ்வொரு சுற்றுக்கும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 ஓட்டு 50 ஓட்டு அதிகமாகி போய்கொண்டே இருக்கும். அப்ப இந்த ஓட்டெல்லாம் அவர்கள் தக்க வைத்தார்கள் என்று செய்தார் மட்டும்தான் இந்த 107 என்ற எண்ணிக்கை வரும் என்று நான் கருதுகிறேன். இதுல தாவேகாவுக்கு மொத்தம் 27 சீட்டுகள் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேக்கியா இருக்கிறது. அப்ப அந்த அதிகமாக ஷேக்கியா இருக்கிற இடங்களும் வந்து தாவேகாவுக்கு தான் இருக்கிறது. சோ அந்த அளவுல பார்த்தோம்னா நிச்சயமாக இந்த இது மாறி மாறி வரக்கூடிய நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷனா இதை சொல்லலாம் நினைக்கிறேன். மதுரையை பார்க்கறதுனால நீங்க சொன்ன மாதிரி எத்தனை சுற்றுகள் இருக்குங்கிறதையும் பார்த்துலாம். மதுரை தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்கிறது திருமங்கலத்துல 25 சுற்றுகள், திருமங்கல தொகுதியை பொறுத்த வரைக்கும். அதே போல உசிலம்பட்டியில் 24 சுற்றுகள் எண்ணப்பட இருக்கிறது. அதுக்கு பிறகு மதுரை கிழக்கு 22 சுற்றுகளும்,
சோழவந்தான் 20 சுற்றுகள், மற்றதெல்லாம் 19, 18 இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இல்லை அதிகப்படியான இந்த தொகுதிகளை மட்டும் நான் சுற்றுக்கள் மட்டும் சொன்னேன். அப்போ 25, 24 சுற்றுக்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து இன்னும் பாதியே எண்ணப்படாதது தான் இந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும், திருமங்கலத்தை பொறுத்த வரைக்கும், உசிலம்பட்டியை பொறுத்த வரைக்கும், அதே போல மதுரை கிழக்கு இதெல்லாம் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். திருப்பரங்குன்றம் ஒரு பெரிய இஷ்யூவாக பேசப்பட்ட 2 தரப்புல இருந்து பேசப்பட்டுச்சு. ஆனா அங்க வந்து 2க்கும் சம்பந்தம் இல்லாம தாவேக்கா தான் முன்னிலையில் இருக்குது. அது ஜாதியோட அங்க ஒரு பொருட்டா தெரியவில்லை. ஏனென்றால் 3 பேரும் பிகே போடுறாங்க. அதாவது சசிகலா தரப்பினரும் அதிமுகவும் தாவேக்காவும் 3 வந்து இவர் வந்து சிடிஆர் நிர்மலகுமார் நிற்கிறாரு தாவேக்காக. 3 பேரும் ஒரே ஜாதியை சார்ந்தவர்கள், பிகே சார்ந்தவர்கள். ஆனால் திமுக மட்டும்தான் அங்க வந்து மாற்று ஜாதியினர் வந்து போறாங்க. அப்படி இருந்து கூட இப்ப ஜாதி கூட ஒரு பொருட்டு இல்லை என்று அப்கோர்ஸ் ஒரு 4-5 சுற்று தான் போயிருக்கிறது. ஒருவேளை இந்த மைனாரிட்டி ஏரியாஸ்க்கு வரும்போது ஒருவேளை வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் அங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து திரு ராஜன் செல்லப்பாவுக்கு இருக்கும். ஆமா, அதை கடந்து இப்போதைய சூழல்ல தாவேக்கா அங்க முன்னிலை, அவர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் வந்து அங்க முன்னிலை வைக்கிறார். நம்ம புரிதல் எப்படி இருந்துன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிகே ஓட்ஸ் வந்து 3ஆ பிரிஞ்சு விட்டால் ராஜன் செல்லப்பாவுக்கு கணிசமான இடம் மேட்டர் போகும். அதே மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு நல்ல ஒரு வாக்கள் எடுப்பார் என்றால் நிச்சயமாக திமுக வந்து அந்த அதர் காஸ்ட் போலரைசேஷன்ல வந்து வந்துடலாம் அப்படின்னு ஒரு புரிதல் இருந்தது. அந்த புரிதல் இப்போ வந்து டர்ன் டவுன் இட்ஸ் ஹெட் மொத்தமா. அப்ப ஒரு ஜாதி கணக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு மிக தெளிவாக தெரிகிறது இந்த விசில்னால. அதுல அவரு அரவிந்த் சொல்றதா இதுல வந்து எல்லா விதமான தியரிஸும் மாறக்கூடிய ரீசெட் ஆகக்கூடிய ஒன்றாக இருக்கா திரு ரவீந்திரன்? நீங்க சொல்லுங்க என்னன்னா, இந்த ஜாதி கணக்கு அதிமுகவுக்கு காப்பாத்திட்டு பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ். திமுகவுக்கு எல்லாரும் இருக்காங்க, யாரும் ஸ்ட்ராங்கா உறுத்தா இல்ல.